கோபடாம என்ன பண்ண சொல்றீங்க? என் பிள்ளைக்கு நடந்த கொடுமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வீட்டுக்கு வர போற மாப்பிளையே இப்படி அடிப்பியே? சம்மந்தி என்னவோ நாங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்ச மாதிரி பேசுறீங்களே. அது வேற யாரும் இல்ல, எங்க அத்தா இருக்காவல்ல, அதான் என் புருஷனோட அண்ணி. அவிய மகன் தான் அடிச்சுட்டானே. அதுவும் காரணம் என்னன்னா அவனுக்கு மாப்பிள்ளை யாருன்னே தெரியாது. இது வரைக்கும் உங்க மகனை அவன் பார்த்ததே இல்ல. பார்க்கலனா அடிச்சிருவானோ? அப்படி என்ன திமிருங்க? என்ன உங்க குடும்பம் என்ன ரவுடி குடும்பமா? ஐயோ சம்மந்தி என்ன இப்படி பேசுறியே? நாங்கலாம் அப்படிப்பட்ட குடும்பமே கிடையாது, நல்ல குடும்பம். ஊருக்குள்ள வந்து விசாரிச்சு பாருங்க, எங்க குடும்பத்தை பத்தி எல்லாரும் நல்ல விதமா தான் சொல்லுவாங்க. அப்படினா ஒருத்தனை எதுக்கு ரவுடியா வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? சீச்சி அவன நல்ல பையன் தான். அப்பா அம்மாவை எதிர்த்து கூட ஒரு வார்த்தை கூட பேசிக்கிட மாட்டான். தங்கச்சி எல்லாம் எவனை கிண்டல் பண்ணியானே நினைச்சிட்டு அப்படியே அடிச்சிட்டேன்னு சொன்னான். அதுக்கு மாப்பிள்ளை மன்னிப்பு கேட்டுட்டானே. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போச்சா? என் பிள்ளைக்கு பெரிய அவமானம் நடந்திருக்கு. என் மகனை எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு. சம்மந்தி கோபப்படாதங்க சம்மந்தி. அந்த பையன் சரியான முட்டா பையன். பின்னாடி என்ன நடக்கும் முன்னாடி என்ன நடக்கும்னு எதையுமே யோசிக்க மாட்டான். சரியான கடிவாள கட்டின குதிரை மாதிரி. அப்பா அம்மா அங்க நில்லுன்னா நிப்பான், உட்காருனா உட்காருவான். சுயமா எதுவுமே சிந்திக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, படிப்பு கொஞ்சம் கம்மி தான். அதனால அப்படி முட்டா பையன் மாதிரி தங்கச்சி கிண்டல் பண்ணான்னு நினைச்சிட்டு அடிச்சுட்டான். என்ன ஏதுன்னு விசாரிச்சிருந்தாலே அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். அந்த அளவு கூட ஆரியவில்லை சம்மந்தி. அதனாலதான் இப்படி பண்ணிட்டான். நீங்க இத பெருசா எடுத்துக்கிடாதுங்க சம்மந்தி. எப்படி பெருசா எடுத்துக்கிடாம இருக்க முடியும்? உங்க வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளைய அடிச்சிருக்காவே. நாளை பின்ன எப்படி மூஞ்சி பார்த்து பேச முடியும் மகனால? அவனலா என் மகன் கல்யாணம் நடக்கும்போது அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. சம்மந்தி அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்துட்டு எப்படி சொல்ல முடியும்? அது நல்லாவும் இருக்காது. அவன் சும்மா வந்துட்டு போட்டு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். நல்ல பையன்தான். அது மட்டும் இல்ல, நான் வேணா அவனை கூட்டிட்டு வந்து உங்க மகன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லி. மன்னிப்பா மன்னிப்பு அதெல்லாம் யாருக்கு வேணும்? எங்களுக்கு இப்படி ஒருத்தனை பார்க்கவே இஷ்டம் இல்லை. இதுக்கு மேல அவன் எங்க கண்ணிலே படக்கூடாது சொல்லிட்டேன். அப்படி பட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். ஐயோ சம்மந்தி என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? பின்ன நடந்தது என்ன சின்ன விஷயமா? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. வீட்டுக்கு வர போற மருமவன கை நீட்டி அடிச்சிருக்கான். இதுக்கு மேல அவன் முகத்தை பார்த்து எப்படி பேச முடியும்? அவன் இருக்க இடத்துக்கு என் பிள்ளையால எப்படி வர முடியும்? இதுக்கு மேல அவன் என் மகன் கண்ணில் மட்டும் இல்ல எங்க கண்ணிலே முழிக்க கூடாது. அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா நடக்காது. ஐயோ சம்மந்தி கோவப்படாதங்க. இங்க பாருங்க, இந்த நிச்சயமும் சரி கல்யாணமும் சரி நல்லபடியா நடக்கணும்னா அவன் வரக்கூடாது. அதே மீறி வந்தா என் மகனை கூட்டிட்டு நான் கிளம்பிடுவேன். ஒரு நிமிஷம் கூட நாங்க அங்க இருக்க மாட்டோம். என் மகனை இவ்வளவு அவமானப்படுத்தின பிறகு நாங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டோம், ஏமாத்திர கூடாதுங்கிறதுனாலதான். இதுவே உங்க பையனா இருந்திருந்தா இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லி நாங்க ஒதுக்கி இருப்போம். சொந்தக்கார பையங்கிறதுனாலதான் நான் இவ்வளவுக்குள்ள பேசிட்டு இருக்கேன். கல்யாணமும் நிச்சயமும் ஒழுங்கா நடக்கணும்னா அந்த பையனை ஒதுங்கி இருக்க சொல்லுங்க. எங்க கண்கள்ல படக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. அதே மாரி அவியதான் முக்கியம், அவியதான் வந்து நிப்பாவனா இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க. எங்களுக்கு உங்க வீட்டு பொண்ணே வேண்டாம். ஐயோ அப்படிலாம் சொல்லாதங்க சம்மந்தி. நிச்சயம்னு சொல்லி நான் ஊரெல்லாம் கூப்பிட்டுட்டேன். இப்பவே கல்யாணத்தை நிறுத்திவே அதை பண்ணிடுவே இதை பண்ணிடலாம் பேசாதங்க சம்மந்தி. பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை. ஏன் மகன் இந்த காரியத்தை பண்ணியிருந்தா வீட்டை விட்டே துரத்திருப்பேன். எனக்கு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம். ஆனா அடிச்சது வேற ஒருத்தர் மகங்கிறதுனால என்னால ஒண்ணும் சொல்ல முடியல சம்மந்தி. ஆனாலும் போய் நல்லா ஏசி விட்டுட்டு தான் வந்தேன். இங்க பாருங்க, இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. ஏன் கல்யாணம் மட்டும் இல்ல, இந்த நிச்சயத்துக்கே வரக்கூடாது. இந்த நிச்சயத்துல மட்டும் அவனை அங்க எங்கன்னு எங்கேயாவது பார்த்தேன் கல்யாணத்தை நிறுத்திடுவேன், அவ்வளவுதான். ஐயோ வேண்டாம் சம்மந்தி வேண்டாம். நீங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இப்ப அந்த பையன் அந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது, அவ்வளவுதானே. நான் அவன்கிட்ட வராதப்பான்னு சொல்லி விலகி வச்சிருக்கேன். நிச்சயமா கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் சம்மந்தி. முதல்ல சொன்னது செய்யுங்க. நான் போன வைக்கிறேன். என் மகன் இந்த பிரச்சனை அப்படியே விடுன்னு சொல்லிட்டான். அதனால விட்டுற முடியுமா? இப்படியே விட்டா என் மகனுக்கு அந்த வீட்டுல என்ன மரியாதை கிடைக்கும்? போறவன் போறவெல்லாம் சீப்பா பாப்பான். என் மகனை அடிச்சவன் அந்த கல்யாணத்துக்கே வரக்கூடாது. அப்பதான் எல்லாரும் எங்களை பார்த்தா பயப்படுவாவே. என் மகனுக்கும் மாப்பிள்ளைங்கிற மரியாதை இருக்கும். ஐயோ சம்மந்தி என்ன இப்படி சொல்லியாவே? இப்ப என்ன செய்ய? அவன் எப்படி கல்யாணத்துக்கு வராம இருப்பான்? தூரத்துல கடந்தாலும் பரவாயில்ல, பக்கத்துலயே இருக்காவே. எந்த விஷயம்
பத்ராளி என்ன புலம்பிட்டே உட்கார்ந்துருக்க, என்னாச்சு? ரொம்ப சாதாரணமா என்னாச்சு நொன்னாச்சுன்னு வந்து கேளுங்க. வீட்ல ஒரு நேரமும் இருந்துறாதீங்க. இங்க இருந்தாதானே உங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியும். என்னாச்சு பத்ராளி, ஏன் கோபடியா? ஏங்க நம்ம சில்பாக்கு பாத்துக்கோல மாப்ள. ஆமா. அவரே இன்னைக்கு சில்பாவை பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்படியா? ஆமா, இவ ரோட்ல நின்னு அங்கிள் கூட பேசிட்டு இருந்தாளாம். சரி யாக்க தெரியாம பார்த்து பேசிட்டு போலான்னு அதுல நின்னு கூப்பிட்டுருக்காரு. அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆனந்த பிடிச்சி நம்ம மார்மாவனை அடிச்சிட்டாங்க. ஐயோ, என்ன சொல்றா? ஆமாங்க. மார்மவே வரணும்னா நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே? எதுக்கு ரோட்ல வச்சு பிள்ளைய கூப்பிட்டாரு? அவர் கூடுவாரு, கெட்டிக்க போற புள்ள தானே, அதனால கூப்பிட்டாரு. வீட்டுக்கு வரதுக்கு சங்கடப்பட்டிருப்பாரு, அதனால ரோட்ல வச்சு பேசிட்டு போலான்னு கூப்பிட்டுருக்காரு. உங்க மாவா என்ன வீட்டுக்குள்ளே கிடந்தா வெளியே தானே இருந்திருக்கா. பார்த்த உடனே சரி என்ன ஏதுன்னு பேசுவோமேன்னு ரகசியமா கூப்பிட்டுருக்காரு. அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த முட்டாமையை ஆனந்த பிடிச்சி அடிச்சிருக்கான். பத்ராளி, மாப்பிள்ளைய ஆனந்து பார்த்தது இல்லைன்னு நினைக்கேன். ஏன்னா பொண்ணு பார்க்காம வரும்போதும் ஆனந்த் வீட்டுல இல்ல. மாப்பிள்ளை வீடு பார்க்க நம்ம போகும்போதும் அவன் கூட வரல. அதனாலதான் ஏதோ தெரியாம அடிச்சிருப்பான்னு நினைக்கேன். நான் போய் கேட்டு பார்க்க இரு. நம்ம பிள்ளைக்கு வர போற மாப்பிளைய பிடிச்சி அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க உங்க அண்ணன் மாவனை நியாயப்படுத்துறீங்களோ? இல்ல பத்ராளி, அவன் அந்த மாதிரிலாம் டப்புனு பிடிச்சி அடிக்க மாட்டான். ஆனந்த் நல்ல பையனாச்சே, அமைதியான பையன். நான் நேர்ல போய் என்னாச்சுப்பா ஏதாச்சுப்பான்னு கேட்டுவாரு. ஒண்ணும் கேட்டாண்டா, நான் கேட்டாச்சு. நீங்க சொன்ன மாதிரியே மாப்பிளை எவனே தெரியாம தான் பிடிச்சி அடிச்சிருக்கான். அதுக்கு பிறகுதான் மாப்பிளைன்னு தெரியுமா. மணிப்பும் கேட்டுட்டானே. அப்படியா? அதான் மன்னிப்பு கேட்டால வேற என்ன? ஏங்க நீங்க இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தகப்படாவே பேச மாட்டேங்கிறீங்களே எதுக்கு? ஆனந்த் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவனை பிடிச்சி சப்பு சப்புனால ஆட்டாமா. அதை விட்டுட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமாங்கறியே. நான் சொன்ன பிறகு ஜாலிங்கறியே. ஒரு கோபம் கூட உங்களுக்கு வரலையே. எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குது. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு. நீங்க என்னன்னா பிள்ளை கல்யாணம் முக்கியம் இல்லாத மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல பத்ராளி, அதான் மன்னிப்பு கேட்டால. கேட்டுட்ட போதுமா சம்மதி குதி குதின்னு குதிக்குது போன் பாட்டு. அப்படியா? ஆமா, என்னலாம் பேசியவன் தெரியுமா? என்ன பேசினா பத்ராளி? இவர்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். சரியான பாசம் மலரு. அண்ணன் வீட்டை பத்தி பேசினாலே போதும், பாசத்துல பொங்கிடுவாரு. அண்ணன் மகன் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா இவரே இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்தி விடுவாரு. முதல்ல இவர்கிட்ட தான் இந்த விஷயத்தை சொல்லவே கூடாது. பத்ராளி, சம்மந்தி என்ன சொன்னாவ? கோவப்பட்டவன் நான் சமாதானப்படுத்திட்டேன். சமாதானப்படுத்திட்டாலே இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கேன். ஏனுவேளை அந்த முட்டாமை அந்த பிரச்சனையை பண்ணாம இருக்கணும். பத்ராளி, ஆனந்த் அப்படிலாம் பேசாதீங்க. அண்ணன் பையன் நல்ல விவரமான பையன் தான். ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும், அதனால தான் அவன் அடிச்சிருப்பான். நான் ஆனந்திட்ட போய் என்னன்னு கேட்டு வர இரு. ஒண்ணும் கேட்காண்டா. எல்லாத்தையும் நானே கேட்டுட்டேன். தங்கச்சியை கிண்டல் பண்ணியான்னு நினைச்சிட்டு எவனோ ஒருத்தன் நெஞ்சு அடிச்சானே. மாப்பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே மன்னிப்பும் கேட்டுட்டானே. பாத்தியா, கிண்டல் பண்ணியிருக்காரு, அதனால தான் அந்த மாதிரி அடிச்சிருக்கான். ஆனந்த் விவரமான பையன் தான். அது மட்டும் இல்ல, பொறுப்பான பையனும் கூட. தங்கச்சி அவனொருத்தன் கிண்டல் பண்றத பொறுத்துக்கிட முடியாம தான் அடிச்சிருக்கான். தயவு செஞ்சு போயிருங்க. நானே வயித்தறிச்சல்ல இருக்கேன். நம்மளுக்கு வந்ததுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா வாச்சதும் அப்படிதான் இருக்கு. இந்த வீட்ல இருக்க ஒண்ணுத்துக்குமே என் அளவுக்கு அறிவு கிடையாது. நான் ஒருத்தி மட்டும் இந்த வீட்ல அறிவானவளா இல்ல. ஒண்ணுமே சரியாவும் இருக்காது, சிறப்பாவும் இருக்காது. என் ஒருத்தியால மட்டும்தான் இந்த குடும்பமே ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. சொத்து நம்ம பேருக்கு இருந்திருந்தா அவிய பேச்செல்லாம் நான் கண்டிருக்கவே மாட்டேன். அவிய பக்கத்துலயே இப்படி வந்து இருந்திருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருப்பேன். சொத்தை வச்சுக்கிட்டு தான் ஆடு ஆடுன்னு ஆடியாவே. அதை வாங்கியதுக்கு தான் ஒரு சோற ஓட்ட கூட்டிட்டு வந்தேன். அந்த திருட்டு பையன் எல்லா வேலையும் பார்க்க சொன்ன வேலையை தவிர முதல்ல அவனவே பார்த்து பேசிரட்டு. சூர்யா, சூர்யா, வாங்க சித்தி. நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க? ஒரு நேரமா வீட்ல இருக்கதே இல்ல, எப்பதாலும் தோட்டத்துக்கு பயணம் போறியேனே. இந்த வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பளம் இல்லாத வேலைக்காரனா மாறிட்டியோ? உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சிட்டு கிடக்குறியா? உன்னை எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்த சூர்யா? எல்லாம் மறந்து போச்சு. சித்தி, இப்ப ஏன் கோவப்படுறீங்க? ஆமா, உன் பொண்டாட்டிங்க அவ காலேஜ் போயிருக்கா. காலேஜுக்கு பயணம் எடுத்து போயிட்டாளா? என்னாச்சு சித்தி, எதுக்கு இப்படி பேசுறீங்க? உன்னை எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தேன்? உன்னை இந்த வீட்டு கூட்டிட்டு வந்த நோக்கத்தையே மறந்துட்டு இந்த வீட்ல வேலை செஞ்சுட்டு வேலைக்காரனா மாறிடலாம்னு நினைக்கிறியோ? சித்தி, அப்படிலாம் இல்ல. பரவே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு வந்தனே, ஏதாவது ஒரு காரியத்தை உருப்படியா பண்ணியா? வந்த வேலையை உடனே முடிச்சிருந்தா இப்படி 5க்கு 10
சித்தி இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த சொத்தை ஆட்டை போடுறதுக்காக தான் உன்னை வர வச்சேன். ஏதாவது ஒண்ணு உருப்படியா செய்றியா? எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன் சித்தி. என்ன செய்றா? வேலை செய்றேன்னு சொல்லு. இல்ல சித்தி, நானும் இந்த சொத்தை எழுதி வாங்குறதுக்காக தான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படி வேலை செஞ்சா எழுதி தந்துருவாங்களோ? சித்தி என் மேல நம்பிக்கை வரும்ல? ஆமா, நம்பிக்கை நல்லா வந்துச்சு. இந்த தோட்டத்துக்காக என் புருஷன் உழைக்காததா? இல்ல இந்த லட்சுமணனும் ராமனும் உழைக்காததா? நீ உழைச்சு தள்ளிட போற. உனக்கே ஒரு வேலையும் உருப்படியா தெரியாது. நீ வேலை செஞ்சு உன் மேல அப்படியே கனமா நம்பிக்கை வந்துருமா? சித்தி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. என்ன? நான் யாமினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கோவப்பட்டேன்ல, அதுல இருந்து எல்லாரும் நான் ரொம்ப கோவக்காரன், சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் மாத்தணும் தான் நான் நல்லவனா மாறின மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். வேலை செய்யறதுக்கு காரணம் அண்ணன்களை விட நான் ஒரு படி அதிகமா தெரியணும் தான். எப்படி தெரியுமா? அவனும் எப்பத்துல இருந்தா வேலை பார்த்துட்டு இருக்கானுவே. நீ நேத்து வந்தவன் இந்த விவசாயத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதான் சித்தி, ஒண்ணுமே தெரியாதன்னா இப்ப வேலை செய்யறேன்னா எல்லாரும் என்னை நம்புவாங்கல்ல, எல்லாரும் என்னை பத்தி பெருமையா தானே பேசுவாங்க. அதனாலதான். ஆமா, பெருமையா பேசிட்டா மட்டும் அக்கா அப்படியே சொத்தை எழுதி வச்சிருவாவே. அதுக்கு உன் மேல நம்பிக்கை வரணும். ஆமா சித்தி, உண்மைதான். நம்பிக்கை வர்றதுக்காக தான் நடிச்சிட்டு இருக்கேன். நான் நல்ல பையன் மாதிரி தெரிஞ்சாதானே உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்துட்டா மட்டும் போதுமா? போதாதுதான் சித்தி, யாராவது என்னை பத்தி பெருமையா சொல்லணும். இந்த பையனுக்கு சொத்து எழுதி வச்சா நல்லா பாத்துக்கிடுவான், குடும்பத்தையே நல்லபடியா பாத்துக்கிடுவான்னு சொல்லணும். ஏன் நீங்களே கூட அதை சொல்லலாம். ஆமா, நான் சொன்னா மட்டும் கேட்டுக்கிடுவாங்க அப்படியே. சொல்லலாம் சித்தி, நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க ஒன்னும் என்னை பெத்தவங்க இல்லைல்ல, நீங்க பெத்த மகனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதான் உங்க காதல வாங்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையும் நான் அவங்களோட மகன், எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினா கண்டிப்பா அதை ஏத்துக்கிடுவாங்க. ஏற்கனவே அன்னபூர்ணியாத்தை எனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. சொத்தை என் பேருக்கு எழுதி வையின்னு அப்பா அம்மாட்ட பேசியிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி பேசுங்க சித்தி, அப்பதானே அவங்களுக்கும் என் மேல நம்பிக்கை வரும். நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. வேற என்ன சித்தி, பேசுங்க. நல்ல பையன் பொறுப்பா இருக்கான், கண்டிப்பா சொத்தை எழுதி வச்சா நல்லபடியா பாத்துக்கிடுவான்னு சொல்லுங்க. அப்பதானே அப்பா அம்மாக்கும் புரியும், சொத்தை எழுதி வைக்கலாம் நம்பிக்கையும் வரும். நீங்க பேசுங்க சித்தி, சொத்தை எழுதி வச்சிருவாங்க. ஆ, சரி சரி. சொத்து உன் கைக்கு வந்த உடனே எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிரணும். ஆ சரி சித்தி. நான் என்ன தரேனோ அதை நீ வாங்கிட்டு வரணும், சரியா? சரி சித்தி.